வெல்கம் டு யூனோடெக். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈசி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஈசி வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதோட பெர்ஃபார்மன்ஸையும் அப்புறம் அது எப்படி இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஈசி நீங்கள் பை பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு பை பண்ணுங்கள். பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹையர் ஏசி டிசி இன்வெர்ட்டர் என்னக்கூடிய ஒரு மாடல் தான் இது. 5 ஸ்டார் ஏசி. அவங்க பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு எவ்வளோ யூனிட் செலவாகும் சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஹெவி டியூட்டி மாடல். இதுக்கு நம்ம என்ன சர்க்கியூட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம வந்து இதுக்கு 60 அபோவ் ஆனதுக்கு எந்த இது ஃப்ளக் பாயிண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது 32 C32ன்ற ஒரு சர்க்கியூட் போர்டு தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. வாங்க இப்போ வந்து இது எப்படி க்ளீன் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணோம். வாங்க ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பார்த்துடலாம். அதை இதில் செல்ஃப் க்ளீனிங் ஆப்ஷன் கொடுத்துறதுனால நம்ம அதை வச்சு க்ளீன் பண்ணி இப்போ இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஜஸ்ட் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அழுக்க இருக்க மாதிரிலாம் தெரியல. இது போன வீக் தான் க்ளீன் பண்ணோம். சரி வாங்க ரிமோட் எடுத்து செல்ஃப் க்ளீனிங் ஆப்ஷன் ஆன் பண்ணி விட்டுருவோம். இன்னும் ஒரு 21 நிமிஷத்தில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஐஸ் ஃபார்ம் ஆகி க்ளீன் ஆகிடும். அதுவாகவே நீங்கள் ஒரு ஹையர் ஏசி பை பண்ண போகிறீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த வீடியோ பார்த்துட்டு பை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு எனக்கு வந்து 8 ஹவர் ஒரு நாளைக்கு ஒரு 8 ஹவர் யூஸ் பண்ணால் மினிமம் ஒரு மாதத்துக்கு பார்த்தோன்னா ஒரு 300 வரைக்கும் கரண்ட் பில் வரும். இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. செல்ஃப் க்ளீன் கொடுத்தா அதை ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணுது. நம்ம வந்து அப்புறம் மேலே கொடுத்துருக்க அந்த ஏர் ஃபில்ட்ரு அதெல்லாம் நம்ம வந்து கையில் நார்மலாக ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த 1.5 இயரில் இது வரைக்கும் நான் யாரையும் கூப்பிட்டு வேறு ஏதாவது க்ளீனிங் பர்சன் யாரையும் கூப்பிட்டு நான் க்ளீன் பண்ணவே இல்லை. நானாக தான் ஒன்றா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூலிங் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்குது. கரண்ட்டு பில்லும் ஆவரேஜாக 1 மந்த்துக்கு 300 அபோவ் அதுமாரி வந்துகிட்ருக்கு. நல்லாவே இருக்குது. நீங்கள் இந்த இது 44,000 கொடுத்தாவே இருக்குது. இந்த சம்மர் டைமுக்கு ஏசி எல்லாமே யாரும் வீட்லேயும் இருக்காது. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்கலாம் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ஹையர் ஏசி பை பண்ணலாம். இது 1.5 டன் 1.25 டன் ஏசின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு மேக்ஸிமம் 28 வச்சு யூஸ் பண்ணாலே ரூம் கூலாகிடும். சின்ன ரூம் தான் அது. நமக்கு ஆளுக்கும் சேர்த்து தான் பிளான் பண்ணி வாங்கியிருந்தோம். கம்ப்ரஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஐஸ் ஃபார்ம் ஆகி அதவே 24 மினிட்ஸில் நம்ம க்ளீன் ஆகிடும். சரி ஓகே, நம்ம அதுக்குள்ளே ஏர் ஃபில்டர் எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ளே அதை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவோம். சவுண்ட் கேட்டிங்களா? கம்ப்ரஸர் மேலே ஓடுற சவுண்டு இது வரைக்கும் கேட்குது. அது கூலிங் ஆக்கணும்னா ரொம்ப இதுவாகணும் இல்லை, பவர் அதிகமாக கன்சியூம் பண்ணணும்ல, அதனால தான் இவ்வளோ சவுண்டு வருது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது ஐஸ் ஃபார்ம் ஆகிடும் ஃபுல்லாக. ஐசி ஃபார்ம் ஆடுது தெரியுதா? இந்தமாரி தான் ஐசி நல்லா ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதுவாகவே உருகி அந்த இடத்த க்ளீன் பண்ணிடும்.
நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் யாரையும் கூப்பிடணும் அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் ஓனாகவே அந்த பட்டனை எத்தனாவே அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும். மற்ற ஏசி மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நல்லாவே தெரியும் ஐஸ் ஃபார்ம் ஆகுது. அது டேமேஜ் ஆகிருக்குல்ல, அது வந்து ஸ்டார்டிங்கில் பை பண்ணுறப்ப வந்தது. அதை நாங்கள் ஒழுங்காக செக் பண்ணாமல் வாங்கினதுனால அந்த டேமேஜ் நாங்கள் கடைசியாக தான் பார்த்தோம். ஓப்பன் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறப்ப தான் பார்த்தோம். சொல்லியிருந்தால் ரீப்ளேஸ் பண்ணுறவங்க 1 இயரில். நாங்கள் அது பெரிய டேமேஜ் இல்லாததுனால நாங்கள் அது பெருசாகவே எடுத்துக்கல. இது வரைக்கும் 1.5 இயரில் எந்த ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. இந்த சர்க்கிட் போர்டு தான் அடிக்கடி ப்ராப்ளம் வச்சது. நாங்கள் ஆம்பியர் வந்து ரொம்ப கம்மியாக போட்டுட்டோம். 20 ஆம்பியர் கீழே போட்டதுனால அடிக்கடி இது போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 32க்கு மாற்றிருக்கோம். அதுலேருந்து எந்தெந்த பிரேக்கர் எந்த ப்ராப்ளம் வைக்கல. ஐஸ் ஃபார்ம் ஆகிடுச்சா இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் அதுவாகவே இதுவாகிடும். நீங்கள் ஒரு ஏசி பை பண்ணணும் ஆசைப்பட்டால் கன்ஃபார்மாக இந்த பட்ஜெட்டில் இது வந்து ஒர்த்தான ஏசி தான். எல்ஜியும் இருக்குது டூயல் லைன் மீட்டர்னு சொல்லிட்டு. அது உங்களோட சாய்ஸ் தான். அந்த பிராண்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அதை வாங்கிக்கலாம். ஆனால் இதில் 4 வே ஸ்விங்லாம் இருக்காது, 2 வே ஸ்விங் மட்டும்தான் இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், 2 வே ஸ்விங் மட்டும்தான். உங்களுக்கு ஐஸ் ஃபார்ம் ஆகிட்டு போக வருது தெரியுதான் தெரியல, எனக்கு நல்லாவே தெரியும். இந்த அளவுக்கு ஐஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தோன்னா ஃபுல்லாக ஐசி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஷாக் அடிக்கணும் தம்பி. ரொம்ப ஐஸ் கட்டி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு பாருங்கள். இந்த ஏசிக்கு மொத்தமாக 1.5 லட்சம் செலவாகிருக்குன்னா நம்புவீங்களா? இந்த ஏசியோட விலை வேணுமோ 50,000 ரூபா நம்ம தான். ஆனால் அதுக்கான அது உள்ளே வைக்கிறதுக்காக நாங்கள் ரெடி பண்ண இடம் தான் காஸ்ட்டு தான் ரொம்ப அதிகம். இந்த ப்ளைவுட்லாம் வச்சுருப்போம் பார்த்திங்களா, இதுக்கான காஸ்ட்டு மட்டுமே 1 லேக் மேலே ஆகிடுச்சு. கீழே நிறைய இடத்த அடைக்க வேண்டியதாக இருந்ததுனால அதிகமாக காஸ்ட் செலவாகிடுச்சு. வந்து ஏசி 50,000த்துக்கு ஆசைப்பட்டு 1.5 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்காகவே. இதுக்கான லேபர் கூலி, இது வாங்குறதுக்கான இது கபோர்ட் ஒர்க், இன்னும் இது பெயிண்ட் பண்ணவே இல்லை. பெயிண்ட் பண்ண வந்த கபோர்ட் வேறு, இன்னும் செலவு வேறு இருக்குது. அப்படின்னா பார்த்துங்க, ஒரு ஏசி வைக்கணும்னா எவ்வளோ செலவாகும்னு. உங்கள் வீட்டில் இந்தமாரி கம்ஃபர்ட்டான ஒரு அடக்கமான இடம் இருந்தால் அதை வச்சுக்கலாம் அழகாக, எந்த செலவும் இல்லாமல். ரிமோட்டில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்துடலாமா? இதில் பார்த்திங்கன்னா டர்போ மோட் கொடுத்துருக்காங்க. டர்போ மோட் அதில் பார்த்திங்கன்னா குவைட் மோட். இது வந்து 2 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குவைட் மோட் போய்டும். ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக ஏசி ஓடுறது தெரியாத அளவுக்கு மாறிடும். டர்போ மோட் போட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பார்த்தோன்னா 18 அந்த ஹையர் டெம்பரேச்சரில் போய்டும் டைரெக்டாக. அப்புறம் கூலிங், அப்புறம் செல்ஃப் க்ளீனிங் அதை இப்போ பண்ணியிருக்கோம். ஈகோ மோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, L1, L2, L3ன்னு. 80, 50, 40ன்ற மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். அப்புறம் 4 வே ஸ்விங் கிடையாது. அப்புறம் இது வந்து ஸ்பேனோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா 20 ஃபீட் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ட்ரைவ் மோட், ஸ்லிப் அண்டு இது நார்மலாக பேசிக்காக கொடுக்குறது தான். வைஃபை வேரியண்ட்டு கிடையாது, அது நார்மல் வேரியண்ட்டு தான். அது வேறு எதுவும் கிடையாது. அந்த மோட்டில் பேசி தான் நார்மலாக என்ன ஏசியில் என்ன இருக்குமோ அது மட்டும்தான் இருக்குது. இது ஒரு பேசிக்கான ஏசி. உங்கள் வீட்டில் பேசிக்காக ஒரு ஏசி நார்மலாக ரொம்ப நாளாக யூஸ் பண்ணணும் ஆசைப்பட்டிங்கன்னா இதை வாங்கிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓனாக நீங்கள் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். யாரும் கூப்பிடணும் அவசியம் கிடையாது க்ளீன் பண்ணுறதுக்குன்னு பர்சன். இந்த ரிமோட் வைக்கிற ஸ்டாண்டெலாம் அதில் வராது. நான் அதை ஓனாக தான் வாங்கினேன். இது ஒரு ப்ரைஸ் வந்து 40 ரூபா என்னமோ. ஸோ வாங்க நம்ம ஏர் ஃபில்டர் எப்படி க்ளீன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அழகாக இருக்குது. இது வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு அழகாக அதை ஸ்மூத்தாக க்ளீன் பண்ணால் போதும்.
இந்தமாரி தினம் 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணால் போதும் ஏர் ஃபில்டரை. அந்த செல்ஃப் க்ளீனிங் பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு ஒன்ஸ் பண்ணாலே போதும் நார்மலாக. அந்தமாரி யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி இது நார்மலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். யாரும் கூப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, நீங்களாகவே ஓனாக க்ளீன் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இது க்ளீன் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு அதுவும் ரெடி ஆகிடுச்சுன்னா போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி கூலிங் வச்சு செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, கூலிங் ஆகிட்டு அதுவாகவே இதுவாகிடுச்சு. அதுக்குள்ளே கொஞ்சம் நல்லா கரைஞ்சிடுச்சு. எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தான் இந்த ஐஸும் கரைஞ்சிடும். கரைஞ்சதுக்கப்புறம் அந்த ஈரத்தன்மை அது மேலே இருக்க போனதுக்கப்புறம் ட்ரை ஆகிட்டோன்னே அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் ஆகிட்டு ரொம்ப இதுவாகிடும். ஒரு ஏசி வீட்டில் பை பண்ண போகிறீங்கன்னா அது முக்கியமாக அதை மெயின்டைன் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வீக்ஸ் ஒரு தடவையாவது அது க்ளீன் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஏசி வந்து நல்லா உழைக்கும். இல்லைனா கூலிங் ஒழுங்காக வராது. அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் வைக்க கூட வாய்ப்பு இருக்குது. கேஸ் லீக்கேஜ், அப்புறம் வேறு இடம் கரண்ட் பில் அதிகமாக வருது. அந்தமாரி ஒரு ஃபேன் யூஸ் பண்ணுற மாதிரி இது யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஏசி வாங்கினா ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு ஏசியோட லைஃப் வந்து ரொம்ப லாங் டைம் வரும். அவங்க என்ன தான் கம்ப்ரஸருக்கு 10 இயர் இது கொடுத்துருந்தாலும் இதோடைய வாரண்டி பீரியட் பார்த்திங்கன்னா இதை வந்து பாடி இருக்குல்ல, இது பாடிக்கு 1 இயரும், அப்புறம் அந்த பிசிபி போர்டு வந்து 6 இயர், அப்புறம் கம்ப்ரஸருக்கு வந்து பார்த்தோன்னா 12 இயர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. என்ன தான் மெயின்டைன் பண்ணாலும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வச்சுருந்தா மட்டும்தான் ரொம்ப லாங் லைஃப் வரும். வந்து அவங்க வாரண்டி கொடுக்குறாங்க க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க வந்து நேச்சுரல் டிசாஸ்டருக்கும் அப்புறம் வந்து எர்த்திங்க்கும் அதுக்கெலாம் வந்து அவங்க க்ளைம் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் பார்த்துக்கணும். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால க்ளைம் பண்ண முடியும், மற்றபடி எதுக்கும் க்ளைம் பண்ண முடியாது. சரி, ஓகே. இந்த ஏசி பை பண்ண போகிறீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த வீடியோ பார்த்துட்டு பை பண்ணுங்கள். இது ஒருத்தவங்களான ஏசி தான். இந்த பட்ஜெட்டுக்கு 45,000த்துக்கு நிறையா பெஸ்ட்டான ஏசி இருந்தாலும் இது வந்து இந்த ஏசியும் ஒரு மிட்ரேஞ்ச் எப்படி சொல்கிறது மிட்ரேஞ்ச் ஃபேமிலிக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய செலவு பண்ணல. க்ளீன் பண்ண லேபர் வந்தாங்கன்னா 800 ரூபா கிட்ட காஸ்ட் ஆகும். ஆனால் இதுக்கு ஃப்ரீயாகவே அதான் அப்புறம் சுவிட்ச் ஆகிடுனாவே அதுவாகவே தானாகவே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிறதுனால நிறைய பேருக்கும் இந்த ஏசி ரொம்ப பிடிச்சிருக்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோ வேணுன்னா இந்த மேலும் இல்லை இந்த ஏசியை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி இன்ஸ்டாவில் நாங்கள் இது பண்ணுறோம், ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. வெல்கம் டு யூனிட்டி.